நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபஸ்ட்டு டைலாக். எல்லா லூஸும் என்ன தெரியுமா கேட்கும்? என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும். இப்போ கேளு. அதை நேற்று கேட்க வேண்டியது தானே, முந்தா நேற்று கேட்க வேண்டியது தானே, பொண்ணு பார்த்துட்டு போனல அப்போ கேட்க வேண்டியது தானே, கல்யாணம் ஆகி அன்னைக்கு முடிஞ்ச அப்புறமா கேட்குற என்ன பிடிச்சிருக்கா? தவமே என்று சொல்கிறோம் இல்லையா? பெண் என்பவள் யார் அப்படின்னு பேச சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம யாருன்னு அவங்களுக்கு சொல்றது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல நம்ம யாருன்னு நாம தெரிஞ்சுக்கோ. நம்ம யாரு? இந்த பிரபஞ்சத்தில் நாம் யார்? இந்த சக்தியின் வடிவம் என்பது என்ன? எவ்வளவு வலி வந்தாலும் வாய் திறக்காத என் தாய், 45 வயசுக்கு மேலே தாயாக மாறிய மனைவி. இந்த இரண்டும் நான் சொல்றேன், இன்னிலிருந்து வேற எந்த மேடையிலும் நீங்க சொல்லப்படாது. இது இரண்டும் பெண்ணுக்கான ஏற்றம் கிடையாது. 45 வயசுக்கு மேல உங்களுக்கு அம்மாவாச்சுன்னா உங்களை நாங்க அப்பான்னு கூப்பிடுவா? எல்லா மனைவிமார்களும் ஒரு முடிவு பண்ணுவோம். புருஷமார்க்கு 45 ஆன உடனே நீங்க இனிமேல் எனக்கு அப்பா சொல்லிடலாமா? முடியாதுல்ல, சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய முள்ளை எடுக்கிறேன். கஸ்தூரிபா காந்திக்கு காந்தியிடம் சில கேள்விகள் என்ற ஒரு நூலை படித்து பாருங்கள். கஸ்தூரிபாவிற்கு தன்னுடைய கணவன் மீது அவ்வளவு பிரியம். ஆனால் காந்தியடிகளுக்கு கஸ்தூரிபாவை பார்த்த உடனே அம்மாவா தோணிருச்சு. அவர் புருஷனா இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல. ஒரு பெண்ணிற்கான அடிப்படை மனம் என்ன தெரியுமா? தான் செத்து சுண்ணாம்பாகின்ற அளவிற்கும், தான் செத்து இந்த மண்ணில் புதைகின்ற அளவிற்கும் தனக்கு கணவனாக மட்டுமே தன்னை கொண்டவன் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு தெரியாது. காந்தியடிகள் சொல்கிறார், அவர் மூச்சு திணறலால் அவதிப்படுகிறார், ஏதோ எனக்கு உள்ளே தோன்றுகிறது அவர் இன்னும் சிறிது நேரத்திற்கு பின் இறந்து விடுவார் என்று. கஸ்தூரிபா என்னை கிட்டே அழைக்கிறார், நான் போகிறேன். மெதுவாக மூச்சு திணறலோடு சொல்லுகிறார், என்னை உங்கள் மடியில் என் தலையை வைத்துக் கொள்ளுங்களேன். நான் உங்கள் தலையிலே, உங்கள் மடியிலே தலை வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். அவர் அந்த கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கிட்ட போய் உட்கார்றார். தலையை எடுத்து மடியில வச்சுக்கிறார். அப்புறமா சொல்றார், பா அவ்வளவு உருக்கமாக கேட்டதற்கு பின்னும் நான் அவர் தலையை என் மடியில் வைத்து கொண்டேன். ஆனால் எப்படி அதை சரியாக வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். அதனால் தான் சொல்லுகிறேன், காந்தியடிகளிடத்திலும் கஸ்தூரிபாவுக்கு சில கேள்விகள் உண்டு. என் அம்மம்மா சாகும்போது 85 வயசு தாண்டிருச்சு. எங்க அம்மம்மாக்கு மரண படுக்கையில் கிடந்த பொழுது நான் தான் உடல் சுத்தம் செய்தேன். அப்போ அவளுடைய கண்கள் வெளிச்சமாக இருந்து அவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அவ உடம்பு அப்படியே டவல் பாத் எடுக்கிறேன், துடைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரிஞ்சுதுங்க. அம்மம்மா இது என்ன அம்மம்மா இவ்வளோ பள்ளமா இருக்கு? அந்த ஒடுங்கிய உடம்புக்குள்ளும் அது பள்ளம் தெரிகிறது. என்ன அம்மம்மா இதுன்னு? ஜன்னல்லாம் மூடி இருக்கா? என் அம்மம்மா கேட்கிறார், கதவெல்லாம் மூடி இருக்கா? மூடி இருக்கா அம்மம்மா. சரி, எப்படி வந்துச்சு இந்த காயம்? எனக்கு 9 வயசுல கல்யாணம். எத்தனை வயசு? 9 வயசுல. அதுக்கு மட்டும் 9 வயசுல கல்யாணம் இல்லை, அதனுடைய மூத்த பொண்ணுக்கும் 9 வயசுல தான் கல்யாணம். எங்க அம்மா 9 வயசுல கல்யாணம். அப்புறம் 13 வயசுல ருது ஆகுறாங்க, பூ பெய்துறாங்க, வயசுக்கு வர மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறாங்க 13 வயசுல. நான் அவள் உடலை கழுவுகின்ற பொழுது 85 வயது அவளுக்கு. 72 ஆண்டுகளாக அவள் மறக்காத சம்பவம் அது. அன்னைக்கு சாயந்தரம் அவ வீட்டுக்கு போகும்போது முகத்தை போட்டு மூடி இருக்காங்க, உடம்புல பூலாம் போட்டு கட்டி இருக்காங்க. முஸ்லிம்களில் செய்வார்கள். பூ போட்டு கட்டும் பொழுது சின்ன உடம்பு இல்லையா, பூ நிக்கல, பெரிய பூ நிக்கல, அதை போட்டு இழுத்து கட்டி இருக்காங்க. இருந்தாலும் சாயுது.
அதனால ஒரு பெரிய பின் எடுத்து அடிச்சிருக்காங்க. உள்ள அடிக்கும் போது தோலோடு சேர்த்து அடிச்சிட்டாங்க. ரத்தம் வெளியில வருது. ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற அளவுக்கு வெளியில ரத்தம் வரல. பூ இவ்வளவு தூரம் இருக்கும், வரல. 7 மணி 3 மணிக்கு அடிச்சிருக்காங்க. 7 மணிக்கு அம்மா அப்பா பார்த்துருக்காரு ரூம்ல. பார்த்த உடனே வெளியில ஏதோ ரத்தம் கசிஞ்சிருக்கு. அவர் தொட்டு பார்த்துருக்காரு, கையில ரத்தம், மயங்க கீழே விழுந்துட்டார். யாரு? ரத்தத்தை பார்த்த அம்மா அப்பா விழுந்துட்டார். 3 மணிலேருந்து ரத்தம் சிந்திட்டு இருக்கக்கூடிய பாப்பா அப்படியே நிக்குது. கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து 3 மாசம் ட்ரீட்மெண்ட்டு. வீட்டுக்கு போனாங்க. நான் கேட்ட, வீட்டுக்கு போயிட்டேன்ப்பா, அதான் அந்த காயம். நான் சொன்னேன், உன்னை முதல்ல பார்த்தார்ல அம்மாப்பா, ரத்தத்தோட உன்னை பார்த்துருக்கார். அதுக்கப்புறமா காயம் ஆறி உன்னை பார்த்தார்ல, உன்கிட்ட என்ன சொன்னார், அதை பத்தி விசாரிச்சாரான்னு கேட்டேன். ஓ விசாரிச்சாரே, ஓ விசாரிச்சார். இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் அம்மா வலி இல்லாமல் இருக்கிறாங்க, வலிச்சாலும் கத்துறது இல்லைன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நான் இந்த இந்த பாயிண்ட்டே வந்திருக்காது என் பேச்சில். இந்த அம்மாவுக்கு தான் சமர்ப்பணம் என் பேச்சு. வலி இருந்தாலும் கத்தலை, எதுவும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்கிறதுனால பாராட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களா, அந்த அம்மாவுக்கு தான் இந்த பேச்சு சமர்ப்பணம். என் அம்மா சொன்னா, அவங்க அவங்க ஹஸ்பண்ட், என்னுடைய அம்மாப்பா வந்தாராம். வந்துட்டு சொன்னாராம், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைலாக். எல்லா லூஸும் என்ன தெரியுமா கேட்கும், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும். இப்போ கேளு, அதை நேற்று கேட்க வேண்டியது தானே, முந்தா நேற்று கேட்க வேண்டியது தானே, பொண்ணு பார்த்துட்டு போனல அப்போ கேட்க வேண்டியது தானே, கல்யாணம் ஆகி அன்னைக்கு முடிஞ்ச அப்புறமா கேட்குற என்ன பிடிச்சிருக்கா, நீ நல்ல பொண்ணுன்னாராம். இவங்க அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், இது ரொம்ப போங்கு, நீ எவ்வளோ சுட்டின்னு எனக்கு தெரியும், குறும்புன்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி அம்மாப்பா நல்ல பொண்ணுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்லலை, நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை எடுத்து என் கையில் போட்டு, எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு மோதிரத்தை போட்டிருக்கோம், எங்கள் அம்மா தங்க மோதிரம் ஒன்று போட்டிருக்கோம், இந்த லெஃப்ட் கையில் போட்டிருக்கோம். இந்த மோதிரத்தை எடுத்து இப்போ கயிறு சுற்றி போட்டிருக்கோம், ஒல்லி ஆயிடுச்சு, அது வயசான உடனே போட்டிருக்கோம். இந்த மோதிரத்தை எடுத்து என் கையில் போட்டார். மூதி காயின்னு பேர், முகம் பார்க்கறதுக்கு கொடுக்குற போட்டார். போட்டு சொன்னார், நீ நல்ல பொண்ணு, அதனால் நான் உனக்கு இந்த ப்ரைஸ் தரேன், இந்த பரிசு தரேன்னு சொன்னார். நான் கேட்டேன், நான் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதே, நான் நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் அம்மாப்பா, 3 மணிக்கு பின்னு குத்துனாங்க. எவ்வளோ வலிச்சிருக்கும் உனக்கு, நீ சத்தமே போடல, உன்னை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தினாங்க, அப்போ கூட நீ என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, உன் ரத்தத்தை பார்த்து நான் மயங்கி விழுந்தேன், ஆனால் நீ சத்தமே போடலை, உன் வலியை நீ சொல்லவே இல்லைல்ல, அதனால தான் இந்த மோதிரம்னு என்கிட்ட கொடுத்தாரு. நான் அப்போத்துலேருந்து இதை சொல்லி போட்டுட்டு இருக்கேன். அந்த வலியை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சுல்தானா, இன்னைக்கு நீ கேட்டியா, உன்கிட்ட சொல்லிட்டேனா, இனிமேல் இந்த மோதிரத்தை போடுறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு கழட்டி என்கிட்ட கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு சொல்லிச்சு, இந்த மாதிரி பாராட்டு கிடைக்கும் நீ கம்முன்னு இருந்தா, ஆனா இந்த மாதிரி பரிசுகள் கிடைக்கும் என்பதற்காக வலியை பொறுத்து கொள்ளாதே, கத்தி சொல், உனக்கு வலிக்கிறது என்று சொல், இதுதான் நான் உனக்கு தருகின்ற பாடம் என்று என் அம்மம்மா எனக்கு சொன்னாள். இன்றைக்கும் அந்த வலியின் கதறலோடு என் பெட்டியில் என் அம்மம்மாவினுடைய மோதிரம் இருக்கிறது. குழந்தைகளே, வலிச்சதுன்னா கத்து, ஆனந்த் சார் அம்மா மாதிரி கம்முன்னு இருக்காத. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல குழந்தைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன சோகத்தை சுமந்திருக்கிறாரோ அதற்காக அவருக்கு பாராட்டு. பெண்களுக்கே இருக்கக்கூடிய சோகம் இது. வலிகளை பொறுத்து கொண்டால் நமக்கு பரிசுகள் கிடைக்கின்றன, தியாகிகள் என்கின்ற பட்டம் நமக்கு கிடைக்கிறது. குழந்தைகளே, உங்களுடைய வலியை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அதை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் உங்களுக்கு வலிக்கிறது என்பதனை உணருங்கள். சில பாராட்டுகளுக்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனக்கு கண்ணகியை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவ ஊரை எரிச்சா இந்த வெளியில வந்து கண்ணகி அப்படி நிற்கிற, அதுக்கெல்லாம் அவளை எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் எல்லாரும் பண்ண, நீயும் பண்ணுவேன், நானும் பண்ணுவேன், வாய்ப்பு இருந்தால் 2 பேரும் பண்ணுவோம்.
அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவ செஞ்ச ஒரு விஷயத்தை அதை நானும் நீயும் செய்ய முடியாது, செய்யறது இல்லை. நாம தப்பு செஞ்சிட்டு 12 வருஷம் வெளியில போய் யாரோ ஒரு பெண்ணோட இருந்து குழந்தை பெற்றுக்கொண்டான். 12 வயசுல கல்யாணம், 24 26 வயசுல தான் திரும்பி வரான். வந்து நிக்கிறான் பக்கத்துல. வந்து நின்னுட்டு என்ன தெரியுமா சொன்னா? சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தகும் என்றான். என்ன அர்த்தம் தெரியுமா? 12 வருஷம் வாழ்ந்த பெண்ணை நடிகை என்றான், சலதி என்றான், காசு கொடுத்து ஏமாந்தேன் என்றான், என் குல நெறியை வான் பொருளை தொலைத்து வந்து வெட்கப்பட்டு உன் முன்னால் நிற்கிறேன் என்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கணவனை பார்த்து எங்க அம்மா கண்ணகி சொன்னா, காசு இல்லைன்னா வந்த, டோன்ட் வரி அப்படின்னு குனிஞ்சா. வீட்டில் செருப்பு போடுற பழக்கம் இல்லை அவங்களுக்கு. சிலம்பு எடுத்து கையில் கொடுத்து, சிலம்பு இருக்கு மத வீட்டுக்கு போனா. நான் யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ பெரிய சைக்காலஜி தெரியுமா அது? இவளுக்கு எல்லாம் தெரியும் அவன் திரும்பி போக மாட்டான்னு. நின்றுட்டு இருந்தா, கொடுத்தான். இல்லை இல்லை கண்ணகி, நான் அதுக்காக வரல, நான் வந்தது எதுக்கு தெரியுமா? வாழறதுக்காக வந்தேன், வா அப்படின்ன உடனே யார்கிட்டையும் சொல்லலைங்க, இந்த ஆண்கள் புரிந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு என்ன வேண்டும் என்பதனை. அவ எதுவுமே சொல்லல, வாழறதுக்காக தானே வந்த, குடும்பத்துக்காக தானே வந்த, வா போலாம். டக்குன்னு கிளம்பிருச்சிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தப்பு செஞ்சுட்டு முன்னால வந்து நிற்கக்கூடிய ஆண் கிட்ட ஒரு பெண் எப்படி அவனை எதிர்கொள்வது அப்படிங்கிற சைக்காலஜியை கண்ணகி சொல்லித்தரா. நாமளா இருந்தா கிழிச்சி தோரணமா தொங்க போட்டுருவோம், இல்லைன்னா அழுது அடிச்சுக்குவோம். இல்லை, ரொம்ப கோவம் வந்தா பெண்கள் தன்னைத்தானே தான் அடிச்சுக்கிறாங்க. முன்னால் இருக்கிற ஆளை அடிக்கிறதே இல்லை, தன்னைத்தானே அடிச்சுக்குவான். நான் பார்த்துருக்கேன். அது பேரன்பின் வெளிப்பாடு. அது தன்னை அடித்துக் கொள்வது பேரன்பின் வெளிப்பாடு. முன்னால் இருக்கிற ஐயோ ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க. அவன் ஒண்ணுமே செய்யலைங்க, வா போலான்னா. அங்க செத்தாங்க, அவன் பயந்துட்டாங்க. அவன் இந்த பெண்ணினுடைய விஸ்வரூபத்தை பார்த்து பயந்துட்டான். அழவும் மாட்டேங்கிறா, கோச்சிக்கவும் மாட்டேங்கிறா. வான உடனே வந்துட்டாலே எப்படி, ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்குமோ, கூட போகும்போது சாவடிச்சிருவாளோ. கூடவே அமைதியாக அவன் ஒன்றும் பேசல. நீங்கள் அந்த கம்பரை இந்த சிலப்பதிகாரத்தை படித்து பாருங்க, நடக்கும்போது 2 பேரும் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டான். கடைசியாக அவன் ஒரு வார்த்தை கேட்குறான், எழு என்றதும் எழுந்தனை. சாவறதுக்கு முன்னால் அவகிட்ட பேசிட்டு போகும்போது கேட்குறான், வான உடனே எழுந்துட்டிய கண்ணகி, இது எப்படி? எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. உடனே எங்கள் அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நான் இதை யூடியூப்ல சொல்லியிருக்கேன். வாணியம்பாடியில் செருப்பு விற்கிற கடை நிறைய இருக்குது. இந்தியாவுக்கே அங்கேருந்து செருப்பு ஏற்றுமதி ஆகுது. எல்லா செருப்பையும் சேர்த்து ஒத்த செருப்பாக பண்ணி ஓங்கி அடித்த மாதிரி ஒரு பதில் சூப்பராக சொன்னான். போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். ஆண்களுக்கு சொல்கிறேன், அவன் தந்த பதிலை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். உன் வாழ்க்கையை என்னால மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை என்னால மாற்ற முடிஞ்சுதா? கேவலமான வேலை செஞ்ச நீ, என்னால ஏதோ மாற்ற முடியல சாமி, அதனால தான்டா வந்தேன்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பதிலை சொல்ல மாட்டோம். ஏனென்றால் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடிகின்ற வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். இந்த 60 வயசு நெருங்குற ஆம்பளைங்க வீட்டில் இருக்கிற மனைவியை புகழ்ந்து பேசினாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். வேற வழியே கிடையாது, சொல்லித்தான். ஆலம் விழுதுகள் போல் 1000 இருந்தும் என் வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாது. என் தேவையை யார் அறிவார்? உன் போல் தெய்வம் ஒன்றே அறி. இப்போ சொல்லு. அதை 25 வயசுல சொல்றது, அது 30 வயசுல சொல்றது, அது 35 வயசுல சொல்றது. உன்னால எழுந்து நடக்க முடியாதுன்னு உடனே சொல்வியா?
குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இளமையிலேயே பெண்களை மரியாதை செய்வதும் அவர்களை புகழ்ந்து பாராட்டுவதும் செய்ய வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண்ணுக்கு பிடிக்காதது கேலி என்பதனை சொல்லிக் கொடுங்கள். பெண்ணால் கேலி செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வேணா செஞ்சு பாருங்க. வெளியில இருக்கிற பொம்பளைய செஞ்சிட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கும். வீட்டில் இருக்கிற பொம்பளைய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 60 வயசு ஆனா அதுக்கப்புறமா அது பார்த்துக்கும். மறக்கவே மறக்காது. கேலி மட்டும் பெண்ணுக்கு மறக்காது என்பதனை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பெண்ணுக்கு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால் சுயமரியாதை மட்டும்தான் பெண்ணுக்கு தேவையே தவிர நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற எந்த வசதியான விஷயங்களும் பெண்ணை சந்தோஷப்படுத்திவிட முடியாது என்பதனை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சுயமரியாதைன்றது என்னன்னு தெரியலையப்பா, சொல்லிக் கொடு. சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டும் தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை கிடையாது. தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை எது தெரியுமா? நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் சுயமரியாதைக்காரனாக இருக்கிறான். எனக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஆண் நான் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை என்ற நினைப்பில் நிற்கிறான் என்றால் அவன் எனக்கு சுயமரியாதையை தந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஆண்களை நான் சந்திப்பதே இல்லையே. மேடையில் கவர்ச்சி நடனம் ஆடியும் சமையல் போட்டி நடத்தியும் கோல போட்டி நடத்தியும் தான் மகளிர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஐட்டம் சாங் குத்துப்பாட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா. அப்படி கொண்டாடுவதற்காக நீங்கள் வேறு ஏதேனும் நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மகளிர் தினம் என்ற பெயர் அவசியம் கிடையாது. மகளிர் தினம் என்பது 1882ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே பஞ்சாலைகளில் வேலை செய்த பெண்கள் எங்களுக்கும் ஆண்களுக்கும் சரி நிகர் சமானமாக கூலி வழங்க வேண்டும். அவர்கள் எத்தனை மணித்தியாலம் வேலை செய்கிறார்களோ அவ்வளவு நேரம் தான் நாங்களும் வேலை செய்வோம் என்று எழுப்பிய போர் குரல் வெடித்து 28 ஆண்டுகள் கழித்து 75 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எரிந்து செத்து சாம்பலாகி 1910ஆம் ஆண்டு நடந்த பெரிய ஒரு மாநாட்டில் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைத்ததன் விளைவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலியும் வேலை நேரமும் நிர்ணயிக்கப்பட்டதற்கான அறிவிப்பு தான் சர்வதேச மகளிர் தினமாக மார்ச் 8ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரிந்திருக்கிறது? இன்றைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான நீதி வழங்கப்பட்டிருக்கிறதா? குழந்தைகள் தினம் கொண்டாடுகின்றவர்களே, தினங்களை விட்டுவிட்டு குழந்தைகளை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள் என்று கேட்பார். மகளிர் தினம் கொண்டாடுகின்றவர்களை பார்த்தும் நான் அப்படித்தான் கேட்பேன். மகளிர் தினம் கொண்டாடுகின்றவர்களே, தினங்களை விட்டு மகளிரை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள்?